டியூபர்குலோசிஸ் ஒரு எண்டமிக் வியாதி நம்ம நாட்டுல. பட் அதிர்ஷ்டவசமா அதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மருந்துகளோட டியூரேஷன் 6 மாதம் வரை நீடிக்கும். இதுல ஐசோனியாசிட், ரிஃபாம்பிசின் அண்ட் ஈத்தாம்பியூட்டால்ங்கிற மருந்துகள் கண்ணோட நரம்பு அஃபெக்ட் பண்றது ரொம்ப காமன். டாட்ஸோட ட்ரீட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் நாங்க ஜாஸ்தியா பாக்குறோம். டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற மக்கள் அவங்களுடைய கண் நரம்பு அந்த மருந்துகளால அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு once in 2 months செக் பண்ண வேண்டியது அவசியம். இந்த மருந்துகளால ஏற்படக்கூடிய பாதிப்பு கலர் விஷன் அஃபெக்ட் ஆகும், கான்ட்ராஸ்ட் சென்சிட்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும். இன்னும் ஜாஸ்தியாக போகும்போது கண்ணோட நரம்போட திக்னஸ் கம்மியாகி இதனால irreversible விஷன் லாஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மருந்தால உள்ள சைடு எஃபெக்ட் இந்த மருந்தை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் கூட அந்த கண் நரம்பின் பாதிப்பை ரிவர்ஸ் பண்ணாது. அந்த நரம்போட பாதிப்பு பெர்மனண்டா ஒரு விஷன் லாஸை கொடுத்துவிடும். அதனால டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மக்கள் அவங்களோட கண்ணை ஆப்தல்மாலஜிஸ்ட் கிட்ட போய் ப்ராப்பரா விஷுவல் ஃபீல்ட்ஸ், OCT அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அந்த மருந்துகளால அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத அவங்க செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.